தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது விசுவாச பாதையில் ஜோசப் பேட்ஸ். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. ஜோசப் பேட்ஸ் என்பவர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் முன்னோடிகளின் தலைவர் என்று அழைக்கப்படுவர். அவர் கேப்டன் ஜோசப் பேட்ஸ். இவர் ஒரு கப்பலில் எடுபிடி வேலை செய்யவும் உதவியாளராக வேலையை ஆரம்பித்து கடின உழைப்பில் தொடர்ந்து முன்னேறி கப்பல் தலைவனானார். வில்லியம் மில்லரோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர். இவர் பிரயாணம் செய்த தூரம் அதிகம். இவர் செலவு செய்த பணம் ஏராளம். இவர் பிரசங்கித்த கூட்டங்கள் ஏராளம். சத்தியத்திற்குள் அழைத்து கொண்டு வரப்பட்டவர்களும் அநேகர் இருந்தார்கள். ஜான் லப்ரோ செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் சுவிசேஷ தீபம் ஏற்றுபவர் என்று பெயர் பெற்றவர். ஜான் லப்ரோ தன்னுடைய 17ஆம் வயதில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆரம்பித்து 92 வயது வரையிலும் ஊழியம் செய்து மரித்த மனிதன் இவர். கலிஃபோர்னியா, ஒஹாயோ மாகாணம், பசிபிக் கடலோர பகுதியிலும் இங்கிலாந்து நாட்டிலும் முதல் முறையாக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சத்தியத்தை எடுத்துரைத்தவர். திருச்சபையின் முதல் சரித்திர ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டவர். முதல் கூடார கூட்டங்களை நடத்தி வரும் இவரே. எலன் ஜி ஒயிட் இவரது இயற்பெயர். எலன் கோல்ட் ஹார்மன் 9வது வயதில் சக மாணவி வீசின ஒரே ஒரு கல்லால் தாக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் இருந்தார். பருவநிலை அடைந்த சமயத்தில் காசு நோயும் பற்றி கொண்டது. வில்லியம் மில்லர் பிரசங்கத்தினால் ஈர்க்கப்பட்டார். 18ஆம் வயதில் ஜேம்ஸ் ஒயிட் என்ற ஊழியரை திருமணம் செய்தார். 53 புஸ்தகங்கள் மூலமாக வெளியான 5000 பத்திரிகை கட்டுரைகளும் எழுதி வெளியிட்டார்கள். கிறிஸ்துவிடம் செல்லும் வழி என்ற புஸ்தகம் மட்டும் 120 மொழிகளுக்கு மேலாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 1915ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி மரித்து பாட்டில் கிரீக் என்னுமிடத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான பிள்ளைகளை அறிந்து நாமும் அதே விசுவாச பாதையில் நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் வழிநடத்தி செல்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால் செய்தி கேட்ட உங்களையும் திருமண நாளையும் பிறந்த நாளைக்கான பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.